ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்பவும் நம்ம தோசை இட்லியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க இருக்குது. அப்போ நம்ம புரதச்சத்துக்கு என்ன தான் பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு நான் பாசிப்பயிரை நைட்டே ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதை இது மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண வச்சு, அதாவது முளைக்கட்டை வச்சு இது மாதிரி எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 கப் அளவுக்கு நான் இதை எடுத்துகிட்டு ஒரு தோசை பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறேங்க. இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை முளைக்கட்டுறதுனால விட்டமின் சி அதிகமாகுது. அயன் சத்தும் இருக்குங்க. இதில் நான் 8 வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு வேண்டிய அளவு சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இந்த உப்பு சேர்த்துருக்குறேன். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு வெந்தயம், கறி லீவ்ஸ், இதில் அயன் சத்து அதிகமாக இருக்குதுங்க. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது செரிமான கோளாறு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இதை நான் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். மையை அரைச்சாச்சு. இது மாதிரி ஒரு பவுலில் இப்போ நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கெட்டி பதமாக இருந்தாங்க தோசை வரும். ஏன்னா இதில் அரிசி மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மீதி அளவு தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். அப்போ தான் தோசை கெட்டியாக வரும். ரொம்பவும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ சட்னி பண்ணிடலாம். அதுக்கு நான் 2 டொமேட்டோ சேர்த்துருக்கிறேன். பூண்டை இது மாதிரி தோலோடு சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் கிண்ணத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த தோசை எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. இது மாதிரி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தாளித்து எடுத்துக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ தாளிச்சதை நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தோசை இருந்தால் தான் ஊற்ற வரும். இதில் நான் அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலை. இதில் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ முருகலாக வந்திருக்குது பாருங்கள். தோசைக்கல்லில் எதுவுமே ஒட்டலை. அந்தளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியை ஊற்றியிருக்கோம். இதில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குதுங்க. குழந்தைகளுக்கு எப்போவுமே மாவு தோசை செஞ்சு கொடுக்காம இது மாதிரி ஹெல்த்தியான தோசையாக செஞ்சு கொடுங்க. இது புரதச்சத்து உள்ளவங்க ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக அந்த தோசையை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.